Most unsafe place to travel as a woman. Pondicherry. Pondicherry? No. Pondicherry. Honestly, Pondicherry. பாண்டிச்சேரி சேஃப் இல்லையான்னு கேட்டிங்கன்னா எஸ், பாண்டிச்சேரி இஸ் நாட் சேஃப். இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு நான் அங்கே போனேன் அது நடந்துச்சு, நைட்டு நான் இங்கே போனேன் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெங்களூரு சென்னை மாதிரி பாண்டிச்சேரி நைட்டு ஹேப்பனிங்காகவே இருக்காது. 24/7 எதுவுமே கிடையாது. ஏன்னா அங்கங்கே ஹோட்டலு அப்படின்லாம் நைட்டு பப்பு இந்த 1 மணி 2 மணி வரைக்கும் இருக்கும். மற்றபடி பாண்டிச்சேரியில் நைட்டு எதுவுமே ஹேப்பனிங்காக இருக்காது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வரது இல்லை அரெஸ்ட் பண்ணுறது இதெல்லாமே டூரிஸ்ட் ஸ்பாட்டில் தான் நிறைய நடக்கும். எந்தெந்த ஊர்லேருந்து யார் யாரோ வராங்க, யாரோ எதாவது பண்ணிட்டு போயிடுறாங்க, அதை அப்படியே பாண்டிச்சேரிக்கு வராதிங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்காக லோக்கல் பீப்புள் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா லோக்கல் பீப்புளுமே பண்ணுவாங்க. ஒரு 70-30%, 70% டூரிஸ்ட்டாக இருக்கும், மீதி 30% தான் லோக்கல் பீப்புளால் அவங்களுக்கு நடக்கும். பாண்டிச்சேரி நைட்டு ஹேப்பனிங்காக இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் டவுனு, ராக் பீச் சைடு, இங்கே மட்டும்தான் பீப்புளெலாம் இருப்பாங்க, உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி சிக்னல் ஆள் இருப்பாங்க, அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் இருப்பாங்க, போலீஸ்லாம் ரவுண்ட்ஸ் வருவாங்க அடிக்கடி, அதனால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதை தவிர நீங்கள் ஆரோவில் இல்லை வீராம்பட்டினம் எங்கே போனாலும் சேஃப்டி கிடையாது. இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகாமல் ஆள் இருக்கிற இடமா போட்டால் எந்த அரஸ்மெண்ட்டு எந்த ப்ராப்ளமும் வராது. பாண்டிச்சேரி அந்த பர்சன்ட் சேஃப்டின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா மாதத்துக்கு 2-3 மர்டர் அடிக்கிறானுங்க. இவங்க சொல்கிறாங்கலாம் பாண்டிச்சேரி வராமல் இருக்கிறானுங்க. பாண்டிச்சேரி வந்து நல்லா வைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.